மது அருந்துவாங்க. அந்த ஒரு நாள் அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத கொஞ்சம் விட்டுடணும். ஏன்னா நம்ம மூதாதையர்களுக்காக நம்ம அதை செய்யறோம். அசைவம் சமைக்க கூடாது. சாப்பாட்டுல கண்டிப்பாக அன்னைக்கு அசைவ உணவு சமைக்க கூடவே கூடாது. அதுக்கப்புறம் பரிமாறுவதற்கு சரி, உணவு சமைக்கவும் சில பேர் வந்து இரும்பு சாமான்களை பயன்படுத்துவாங்க. இரும்பு கடாய் அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இரும்பு கடாயில இதெல்லாம் பொரியல்லாம் பண்ணுவாங்க, இல்ல குழம்பு வைப்பாங்க. இதெல்லாம் அன்னைக்கு செய்யக்கூடாது. பரிமாறவும் கூடாது, அதை சமைக்கவும் கூடாது. அடுத்தது முடி வெட்டுவாங்க. சில பேர் நகம் வெட்டுவாங்க, சில பேர் மொட்டை அடிப்பாங்க. இதையெல்லாம் அன்னைக்கு செய்யக்கூடாது. சுமங்கலிங்க முக்கியமா இருக்கிறாங்கன்னா எள் தண்ணி அவங்க இறைக்க கூடாது. அன்னைக்கு விரதமும் இருக்கக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூஜையை செய்யவே கூடாது. எதை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சூரியன் உதித்த பின்புதான், அதுக்கப்புறமா தான் நீங்க இந்த எள் தண்ணி இறைக்கிறது, பூஜை பண்றதெல்லாம் அதுக்கப்புறமா தான் செய்யணும். கணவனை இழந்த பெண்கள் இருப்பாங்க, அதே நேரத்துல குழந்தைகளையும் மனைவியையும் இழந்த ஆண்கள் இருப்பாங்க.